குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனோட வேண்டிக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் செக் ரிபப்ளிக் ஒர்க் பெர்மிட் விஷயமா நான் பேசுகிறேன். இங்கே அநேகமாக கிடைக்கிறது அக்ரிகல்ச்சரல் ஜோன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன். இந்த ரெண்டும் தான் மெயினாக இந்தியன்ஸுக்கு பெர்மிட் கொடுக்கறது. மோஸ்ட்லி அந்த ஜாப் தான் அவைலபிள். ஓகே, இது நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க நாடு. மற்ற நாடை விட சம்பளம் குறைவுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஈஸியாக ஒர்க் பெர்மிட் கிடைக்குது. இந்த ரெண்டு செக்டார் இருக்கும், அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி விஎஃப்எஸ் ஒர்க்கும் சீக்கிரம் நடக்குது. ஓகே, செக் ரிப்பப்ளிக் பாருங்க, ஷெங்கன் கண்ட்ரிக்குள்ள போலந்து, ஜெர்மனி, ஸ்லோவக்கியா, ஆஸ்ட்ரியா, அதுக்கு இன்பிட்வீனாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, ஸோ இங்கே போகிறதுக்கு அநேகமாக எல்லாருமே பிரியப்படுறாங்க, செக் ரிப்பப்ளிக். ஓகே, இதை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இங்கே என்னென்ன வேலை இருக்குன்னா, நமக்கு இந்தியன்ஸ்க்கு ஈஸியாக நம்ம போகிறதுக்கு ஒர்க் பெர்மிட், டி டைப் விசா, இதுக்குள்ளே ஒர்க் பெர்மிட் பேப்பர் கிடைக்கிது. அதை பற்றி ஜஸ்ட் கொஞ்சம் கவனிப்போம். இங்கே இதுக்கு என்னெல்லாம் வேணும்? விசா வந்து டி டைப். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட், அங்கேருந்து பேப்பர் வரும். அதை வச்சு நம்ம விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் போட்டு பாஸ்போர்ட்டில் அடித்து போகிறோம். இதனுடைய வேலிடிட்டி 2 monthsக்கு, சாரி 2 yearsக்கு, 24 months. மேல் ஃபீமேல் ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் 18லேருந்து 55 வயசு வரைக்கும். அப்போ அக்ரிகல்ச்சர்னா என்ன? ஃப்ரூட் பிக்கிங், பேக்கிங், அந்த செக்டார் வரும். கன்ஸ்ட்ரக்ஷனா என்ன? ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் மீடியமாக அந்த கிளைமேட்டுக்குள்ள மாதிரி பில்டிங் சம்மந்தப்பட்ட சிட்டி இன் அண்ட் அரவுண்டு அதில் இருக்கும். ஓகே, அதுதான் வித்தியாசம். இந்த ஜாப்புக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஆர்சி போனோடனே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் 4 to 6 months ஆகுது. அப்புறம் அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. செல்ஃப் ஃபுட் வந்து நம்ம தான் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து 6 days ஒர்க் வச்சுருக்காங்க. ஏன்னா இது கான்ட்ராக்ட் பேசிஸில் வரதுனால 6 days இருக்கும். அதர்வைஸ் நார்மலாக 5 days தான் இருக்கும். இது தான் ஒரு 15 நாளே போதும். மேக்ஸிமம் 20 daysக்கு அந்த உள்ள நமக்கு பெர்மிட்லாம் வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே விஎஃப்எஸ் போடுறோம், அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம். அதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, மேக்ஸிமம் 10 daysக்குள்ள கூட அடிச்சு எடுத்துடுறாங்க. ஓகே, இது வந்து பெர்மிட் அடித்து போகக்கூடியது. பெர்மிட் அடிக்கும்போது 1 yearக்கு அடிப்பாங்க, அதர்வைஸ் 2 year கிடைக்கும். அது அங்கேருந்து வர கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை பொறுத்து. டிஆர்சி கிடைச்சாலே போதும். அப்புறம் நம்ம லைஃப் அங்கேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு மூவ் ஆகிடலாம், அல்ல அங்கே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான். இதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு யூரோபாஸ் ரெஸ்யூம், கவரிங் லெட்டர், ஃபோட்டோ, பிசிசி இப்போ வேண்டாம், நாங்கள் சொல்லும்போது தான் போதும். பாஸ்போர்ட் கார்டு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோவும் உங்கள் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால், ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, ரெஸ்யூம், இவ்வளோத்தையும் அனுப்பிவிங்க. பிசிசி எப்போ தேவைப்படுதோ அப்போ சொல்லுவோம். அப்போ எடுத்து வச்சுட்டு சப்மிஷன் டைமுக்கு வந்தால் போதும். இதுதான் இதனுடைய விஷயங்கள். இதுக்கு எவ்வளோ செலவாகன்னு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா இதில் நாங்கள் ஒரு சில வியாபாரங்கள் ஏஜென்சிக்கு கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. அதனால் அதில் வித்தியாசங்கள் வரக்கூடாது. ஆனால் இது சீக்கிரம் போகலாம். ஓகே, அப்பாயின்மெண்ட்டும் அந்த போன மாதிரிலாம் டிலேயாக கிடையாது. நம்ம ஈஸியாக ஸ்லாட்டு கிடச்சிடும். பிசிசி வர்றதுக்குள்ளே கரெக்டாக அப்பாயின்மெண்ட் எடுத்து நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி இதை செஞ்சுக்கலாம். ஓகே, அப்போது இதுக்கு விருப்பம் இருந்தால் கீழே எனக்குள்ளே கான்டாக்ட் பண்ணிவிட்டு ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டேர்ம்ஸ் என்னன்னு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் அடுத்த வீடியோ இதாக வரும்போது நான் சொல்கிறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க.